ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ராஜ்மா கறி வைக்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு நெய் ஊற்றணும். இதில் நெய் பட்டரில் தான் பண்ணணும், சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றியாச்சு, நெய் நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயத்தை போடுவோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். 1 2 போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ராஜ்மா குருமா வைக்க போகிறோம். ராஜ்மா கறி. இதுக்கு வந்து காலையிலேருந்து ஊற வச்சுட்டேன். ராஜ்மாவை ஊற வச்சதை இப்போ போட்டு விசிலில் போடுவோம். 10 விசில் 8 விசில் விடணும். நெய்யில் நல்லா வெங்காயம் நல்லா பழகிருக்கு பாருங்கள். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போடணும். ஏலக்காய் எல்லாம் போடணும். போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா பழகிருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி அதெல்லாம் போட்டிருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு போடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போடுறேன். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் 2 போட்டோம்னா வந்து இதில் வெங்காயம் 2 போட்டிருக்கோம். அப்படின்னா தக்காளி வந்து 4 போடணும். இதில் 1 தக்காளி வெட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். பாக்கி 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்க லேட்டாக அவங்கட்டுக்காக நான் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் இதில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி போட்டோம்ல நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டணும். இது நல்லா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து மல்லித்தழை போடுவோம். வதங்கிடுச்சு பாருங்கள். எல்லாம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றுவோம். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி தண்ணி ஊற்றிருக்கோம். கொதிக்கட்டும். நான் சிகப்பு ராஜ்மா எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். விசிலில் 10 விசில் விட்டேன். நல்லா வெந்திருக்கு. 10 விசில் நல்லா வெந்துருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நெய்யணும். இந்த மாதிரி வேகணும். ராஜ்மா போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது